Hello, everybody. What a joy to bring the Word of God to you one more time. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த Facebook லைவை கொண்டு வருவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நிச்சயமாய் கர்த்தர் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க போகிறார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நம்ம அப்படியே ஒரு சில நிமிடங்கள் தேவனை ஆராதிப்போமா? இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். வானங்கள் பூமியும் மேலான நாமம், வானாதி வானங்கள் இயேசுவின் நாமம். வானிலும் பூமிக்கும் மேலான
Oh, we worship you, Lord. We worship you. Hallelujah. Oh, thank you, Jesus. We're so glad you've joined us for this Facebook Live. The Facebook Live இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் மீண்டும் வரவேற்கிறேன். மீண்டும் வருகிறேன். நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். Let's continue to worship our Lord Jesus Christ. Você
வாசம் செய்யும்.
I want to worship this English song. Shall we worship Him? ஆனந்த பாடலை பாடி ஒரு ஆராதிப்போமா? Thank you, Lord. நீ சர்வ வல்லமையுள்ளவர், ராஜாதி ராஜா, எங்கள் தேவன், எங்கள் தகப்பன். Oh, we worship you, we worship you, we worship you, we worship you, Lord. Thank you, Jesus. நன்றி. Hallelujah.
பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் இருக்கிற இடங்களில நீர் இறங்கி கொண்டிருக்கிறதற்காக நன்றி அப்பா. உடைய பிரசன்னத்தினால் நிரப்பிக் கொண்டிருக்கிறதற்காக நன்றி. சரீரங்கள் சுகம் உண்டாகட்டும், சரீரங்களிலே சுகம் உண்டாகட்டும், சுகவீனங்கள் மறையட்டும், பலவீனங்கள் மறையட்டும், பிசாசின் ஆதிக்கங்கள் முற்றிலுமாய் தகர்ந்து போகட்டும். பிசாசின் கிரியைகளை அழிக்கவே தேவகுமாரன் வெளிப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொருவருடைய வாழ்விலும் இருக்கிற பலமான ஆவிகளை நாம் கடிந்து கட்டுகிறேன். ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஆண்டவரை கிரியை செய்கிற எல்லா பொல்லாத ஆவிகளையும் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறேன். கர்த்தருடைய கரம் இறங்கட்டும், கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். கர்த்தருடைய முகம் ஒவ்வொருவரின் மேலும் பிரகாசமாய் இருக்கட்டும், ஒவ்வொருவரையும் பிரகாசிக்க பண்ணும். Give you the glory. நன்றி. அதிசயமாய் நம்மை நடத்திடுவார். ஆனந்தமாய் சாற்றிடுவோம். அதிசயமாய் நம்மை நடத்திடுவார். ஆனந்தமாய் சாற்றிடுவோம். தேசமே பயப்படாதே, தேவன் பெரிய காரியம் செய்வார். தேசமே பயப்படாதே, தேவன் பெரிய காரியம் செய்வார். அதிசயமாய் நம்மை நடத்திடுவார். ஆனந்தமாய் சாற்றிடுவோம். அதிசயமாய் நம்மை நடத்திடுவார். ஆனந்தமாய் சாற்றிடுவோம். எல்லாரும் சொல்லுவோம். அதிசயமாய் நம்மை நடத்திடுவார். ஆனந்தமாய் சாற்றிடுவோம். தேசமே பயப்படாதே, தேவன் பெரிய காரியம் செய்வார். தேசமே பயப்படாதே, தேவன் பெரிய காரியம் செய்வார். அதிசயமாய் நம்மை நடத்திடுவார். ஆனந்தமாய் சாற்றிடுவோம். அதிசயமாய் நம்மை நடத்திடுவார். ஆனந்தமாய் சாற்றிடுவோம். Hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. கர்த்தர் நம்மை நடத்துகிறவர். Amen, amen, amen. I'm very sure God has blessed each one of you. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை நான் நம்புகிறேன். விசேஷமாய் சரீரத்துல வலி வேதனை இருந்தவர்கள் செக் பண்ணி பாருங்க, சுகவீனங்கள் இருந்தவர்கள் செக் பண்ணி பாருங்க. நிச்சயமாய் ஒரு சுகத்தை தேவன் கட்டளையிட்டு இருக்கிறார். Every day we receive many testimonies of how God touches people, of how God heals people. ஜெபத்தின் விளைவாக கர்த்தர் கொடுக்கிற சுகங்களை ஒவ்வொரு நாளும் நாங்கள் பார்த்து வருகிறோம். கர்த்தர் அப்படியே இன்றைக்கும் செய்திருக்கிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you. Thank you. இந்த லைவ் மூலமாக நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு நீங்கள் தெரிவிக்க மறவாதீர்கள். Feel free to write to us, to communicate with us in the Facebook. இதே இதில் நீங்கள் மெசஞ்சர் மூலமாக எங்களுக்கு தெரியப்படுத்தலாம், இல்லை என்றால் இமெயில் மூலமாக தெரியப்படுத்தலாம். There are so many ways today, and we are thankful to God for all the available means. ஏனென்றால் இன்றைக்கு நம்ம ஒருவரோடு ஒருவர் கம்யூனிகேட் பண்றது ரொம்ப எளிதாகிவிட்டது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். உங்கள் வாழ்வில் தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இன்றைக்கும் நான் இந்த ஈவினிங் மாலை வேளையில ஜெபித்துக் கொண்டிருந்த ஆண்டவரே, இந்த ஃபேஸ்புக் லைவ்ல
நீர் உடைய ஜனங்களுக்கு என்ன சொல்ல போகிறீர் என்று சொல்லி நான் ஆண்டவரை வினவிக் கொண்டிருந்தேன், ஜெபித்துக் கொண்டிருந்தேன். I was praying and asking God, Lord, what is your word this evening for your people who are going to watch us through Facebook Live? அப்பொழுது என் இருதயத்தில் தேவன் ஒரு வசனத்தை காண்பித்தார். இந்த மாதம் துவங்கும் முன்பதாக நான் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது காண்பித்த அதே வசனத்தை தேவன் எனக்கு நினைவுபடுத்தினார். என்னுடைய இருதயத்தில் நான் ஒரு பகுதியை யோசித்து நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். ஆண்டவரே, இதை நீர் சொல்ல விரும்புகிறீரா என்று சொல்லி. அப்பொழுது என் உள்ளத்தில் திடீரென்று இந்த வசனம் பளிச்சிட்டது. தேவன் எனக்கு ஏற்கனவே காண்பித்த இந்த வசனத்தை நினைவுபடுத்தினார். நான் இதை உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். ஓசியா 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். Hosea chapter 7 and verse 15. ஓசியா 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஹalleluya. உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ரொம்ப அழகான ஒரு வசனம். மன்னிக்கணும், not Hosea 7:15, மீகா 7:15. I'm extremely sorry. மீகா 7:15. This is Micah chapter 7 and verse 15. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். I will cause you to see wonders. இன்னொரு வெர்ஷன் சொல்கிறது, I will do miracles for you. உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அதில் குறிப்பாக அந்த வசனம் துவங்கும் பொழுது இப்படி துவங்குகிறது. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைப்பட்டு கிடந்தார்கள். தேவன் அவர்களை விடுவிக்கும் முகனாக அங்கே செயல்பட்ட பொழுது எண்ணற்ற அற்புத அடையாளங்களை செய்தார். மிகவும் குறிப்பாக அவர்கள் விடுதலையாகி வந்த பொழுது சிவந்த சமுத்திரத்திற்கு முன்பாக அவர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு முன்னே சிவந்த சமுத்திரம், ரெட் சி. பொதுவா சென்னையில் இருக்கவங்க எல்லாருக்குமே சமுத்திரம்னா என்னன்னு தெரியும். ஏன்னா மெரினா பீச் இங்க இருக்குது. வேர்ல்ட்ஸ் செகண்ட் லாங்கஸ்ட் கோஸ்ட் லைன், மெரினா பீச். ஸோ இந்த சிவந்த சமுத்திரம் தேவனுடைய ஜனங்களுக்கு முன்பாக இருந்தது. திடீரென்று இவர்கள் அந்த இடத்துல அவர்கள் அவர்கள் திடீரென்று பார்த்தால் ஒரு பெரிய சேனை அவர்களை துரத்தி கொண்டு வருகிறதை அவர்கள் அறிந்தார்கள். எகிப்தின் ராணுவம் இவர்களை துரத்தி வந்தது. இவர்கள் கலங்கினார்கள். ஐயோ, என்ன செய்வோம்? எகிப்திலிருந்து வெளியில வந்தோம், சந்தோஷமா வந்தோம், சிவந்த சமுத்திரத்திற்கு முன்பாக நிற்கிறோமே, பின்பதாக எகிப்தின் ராணுவம். And Egypt was not an ordinary nation. Egypt was a superpower during those times. எகிப்து அந்த நாட்களிலே ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம், வலிமை நிறைந்த ஒரு ராணுவம். அப்ப இந்த ஜனங்கள் கதறுகிறார்கள், என்ன செய்வோம்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி. அப்பொழுது மோசே நோக்கி இந்த ஜனங்கள் முறையிடுகிறது, salvation of the Lord. கர்த்தர் செய்ய போகிற ரட்சிப்பை பாருங்கள், யுத்தம் கர்த்தருடையது அப்படின்னு மோசே ஜனங்களை என்கரேஜ் பண்ணிட்டு தேவனை நோக்கி முறையிடுகிறான். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரத்துல நீங்க அதை வாசிக்கலாம். 15ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன அப்படின்னு தமிழ்ல சொல்றாரு. ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா 15 இப்படி வருகிறது. And the Lord said to Moses, why do you cry to me? Why do you cry to me? ஏன் என்னிடத்தில் அழுகிறாய்? ஏன் என்னிடத்தில் முறையிடுகிறாய்?
ஏன் என்னிடத்தில் புலம்புகிறாய்? Tell the children of Israel to go forward. Now lift up your rod and stretch out your hand over the sea and divide it. And the children of Israel shall go on dry ground through the midst of the sea. ஆண்டவர் என்ன சொன்னார் என்றால், உன் கோலை நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு, இஸ்ரவேல் புத்திரர் வெட்டாந்தரையில நடந்து போவார்கள். பாருங்க, ஆண்டவர் கேட்கிறார், மோசே ஏன் நீ என்னிடத்தில் வந்து முறையிடுகிறாய்? ஏன் என்னிடத்தில் அழுகிறாய்? இந்த ஜனங்க மோசையை போட்டு படுத்தாத பாடு இல்லை. மோசே அவர்களுக்கு ஒரு தகப்பனாக இருந்து இவர்களை சுமந்து வருகிறான். பல லட்சம் ஜனங்களை சுமந்து வருகிறான். ஆனா ஒரு சின்ன பிரச்சனைனா உடனே எதனால எங்களை வெளியில கூட்டு வந்த, இப்படி இங்க சாகதானா? இந்த ஜனங்களுடைய முறுமுறுப்பு மோசேனுடைய இருதயத்தை கிழித்தது. அவன் தேவனிடத்துல எல்லாவற்றுக்கும் முறையிடுகிறவனா இருந்தான். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றார், மோசே நீ ஏன்பா என்னிடத்துல முறையிடுகிறாய்? Why do you cry to me? ஏன் என்னிடத்துல அழுகிறாய்? உன் கையில இருக்கிற கோலை நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விட. அந்த வார்த்தைகளை பாருங்க. ஆண்டவர் வந்து சமுத்திரத்தை நீட்டி நான் பிளக்கிறேன்னு சொல்ல, சமுத்திரத்தை நீட்டி மன்னிக்கணும், கோலை நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு, வெட்டாந்தரையிலே அவர்கள் நடந்து போவார்கள். பிரியமானவர்களே, மோசேயின் கைகளிலே ஏற்கனவே தேவனுடைய அதிகாரம் இருந்தது. அந்த அதிகாரத்தின் அடையாளமாக, கர்த்தருடைய வல்லமையின் அடையாளமாக அந்த கோலை அவன் கைகளிலே வைத்திருந்தான். அந்த கோலை நீட்டின உடனே அந்த சமுத்திரம் இரண்டாய் பிளந்தது, வெட்டாந்தரை உருவானது. கொஞ்சம் யோசித்து பாருங்க, தண்ணி இருக்கிற ஒரு இடத்தை பெருக்கி தள்ளணும்னா அந்த இடமே சகதியா இருக்கும், சேரா இருக்கும். ஆனா இங்க விழுந்த உடனே வெட்டாந்தரை உருவானது. அத்தனை லட்சம் ஜனங்களும் அதன் வழியாய் கடந்து போகிறார்கள். இன்றைக்கும் மோசேயை போல நம்முடைய கைகளிலே தேவன் தன் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அதற்கு அடையாளமாக ஒரு கோல் நம்ம கையில் இல்லாம இருக்கலாம், ஆனால் கர்த்தர் நமக்கு வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 18:21, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. மரணமும் ஜீவனும் உங்க நாட்டுல இருக்குது. அதில் பிரியப்படுகிறவன் அதன் பலனை புசிப்பான். பல நேரம் நம்ம கண்டபடி பேசிடுறோம், சிந்திக்கிறதே கிடையாது. தேவனுடைய வார்த்தை ஒன்று சொல்ல நாம் அப்படியே எதிர்மாறாய் பேசுவதை வழக்கமாய் கொள்ளவே கூடாது. தேவனுடைய வார்த்தையினால் நம் இருதயம் நிரம்பும் பொழுது அந்த இருதயத்தை நிரம்பினால் நம்ம வாய் பேசும். அப்போ மிக முக்கியம், நம்ம இருதயத்தை நிரப்ப வேண்டும். நம்ம வாய் தேவனுடைய வார்த்தையை பேச துவங்கும். தேவனுடைய அதிகாரத்தையும் கர்த்தருடைய வல்லமையும் நம் வாயின் வார்த்தைகளினால் வெளிப்படுத்துகிறோம். I repeat, நம்முடைய வாயின் வார்த்தைகளினாலே கர்த்தருடைய அதிகாரத்தையும் வல்லமையையும் நாம் இந்த நாட்களிலே வெளிப்படுத்துகிறோம். God expects you to speak His word. கர்த்தருடைய வார்த்தையை நாம் பேச வேண்டும். நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு ஒருவேளை மோசே போல ஒரு சூழ்நிலையில இருந்தால் நம்ம பேசினால் சமுத்திரம் இரண்டாக பிளக்கும். நான் மீண்டும் சொல்லுகிறேன், நான் தவறாக சொல்லல. நாம் பேசினால் சமுத்திரம் இரண்டாக பிளக்கும். அதே அதிகாரத்தை கர்த்தர் உங்கள் மேலும் என் மேலும் வைத்திருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, கர்த்தர் மோசேக்கு சொன்னதுதான் இன்றைக்கு நமக்கும் சொல்லுகிறார். உன் கைகளில் நான் ஏற்கனவே அதிகாரத்தை கொடுத்து விட்டேன். பேசு. Speak and it will happen. Speak and it will happen. கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்கள். தேவன் இந்த பூமியை உண்டாக்கும் பொழுது, அல்லது இந்த பூமியை உண்டாக்கும் முன்பதாக இந்த பூமி வெறுமையாக இருந்தது, இருள் இருந்தது, எள்ளளவும் வெளிச்சம் இல்லை. தேவன் அதை கண்டவுடன் ஐயோ இருட்டா இருக்குதுன்னு சொல்லல, இருள் இருப்பதை பார்த்து தேவன் சொன்னார், வெளிச்சம் உண்டாக கடவது, வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். அப்படியே இருளான சூழ்நிலைகளிலும் வெளிச்சத்தை பேசும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். மரணம்
இருக்கிற இடங்களிலே ஜீவனை பேச நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சுகவீனத்தின் மத்தியில சுகத்தை பேச அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்கள் பேசும் பொழுது சுகம் வெளிப்படும். நீங்கள் பேசும் பொழுது இருள் மாறி வெளிச்சம் உண்டாகும். நீங்கள் பேசும் பொழுது தரித்திரம் மாறி செழிப்பு உண்டாகும். அந்த சாவி உங்க வாயில தான் இருக்கு. உங்க வாயில தான் இருக்கு. The golden key is in you, is in your mouth. நாம் பேச வேண்டும், பேச வேண்டும். வேதம் சொல்லுகிறது, அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். அவருடைய பிள்ளைகள் அவரை போலத்தான் இருக்க வேண்டும். இருளை பார்த்து ஐயோ இருட்டுன்னு சொல்லாம வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொல்லுவோம். நாம் விரும்புகிறதை பேசுவோம். தேவனுடைய வார்த்தையை பேசுவோம். தேவன் நிச்சயமாய் அதை நிறைவேற்றுவார். ஏசாயா 55:11 சொல்லுகிறது, என்னுடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பாது. My word shall not return to me void, but shall accomplish the purpose for which it has been sent. என்னுடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பாது என்று தேவன் கூறியிருக்கிறார். ஆகவே I encourage you, my friend, to devote your time to reading God's word. கர்த்தருடைய வார்த்தையை படிப்பதிலே உங்கள் நேரத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்க. நான் சொல்றேன், you will never regret that. You will never regret that. Invest your time in reading God's word, in studying God's word, and also memorizing God's word. தேவனுடைய வார்த்தையை வாசிப்பதிலே உங்கள் நேரத்தை செலுத்துங்கள். அதை ஸ்டடி என்று சொன்னால் ஆழமாய் புரிந்து கொள்வதில் உங்கள் நேரத்தை செலவிடுங்கள். தேவனுடைய வார்த்தையை மனப்பாடம் செய்வதில் உங்கள் நேரத்தை செலவிடுங்கள். உங்கள் இருதயம் தேவனுடைய வார்த்தையினால் நிரம்பும் பொழுது உங்கள் வாய் தானாக அதை பேசும். பாருங்க, ஒரு இன்விசிபிள் கனெக்ஷன் இருக்குது. நம்ம வாய்க்கும் நம்ம இருதயத்திற்கும் ஒரு இன்விசிபிள் கனெக்ஷன். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். Out of the abundance of the heart the mouth speaks. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இன்றைக்கு உன்னுடைய இருதயம் எதினால் நிரம்பி இருக்கிறது? அதை நான் எளிதாய் அறிந்து கொள்ள முடியும். உங்க வாயின் வார்த்தையை பார்த்தாலே உங்க இருதயம் எதனால நிறைந்திருக்கிறது என்பதை எளிதாய் புரிந்து கொள்ளலாம். ஆகவே பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். எல்லாரும் இந்த லாக்டவுன்ல இருக்கிறோம். உலகமே ஸ்தம்பித்து நிற்கிற இந்த சூழ்நிலையில நேரத்தை தேவனுடைய வார்த்தையோடு நான் செலவிடுவேன். I will invest. That's the right word. Spend கிடையாது, invest. ஏன்னா இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது நமக்கு அது பல மடங்காக திரும்பி வருகிறது. I won't say spend time reading God's word. தேவனுடைய வார்த்தையை வாசிப்பதிலும் அறிந்து கொள்வதிலும் நேரத்தை செலவிடுங்கள் நான் சொல்ல விரும்பவில்லை. அப்படி சொல்லுவதும் சரியல்ல என்று எண்ணுகிறேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க. Because it is going to come back. The time will come back. You will receive the blessings of investing your time in God's word. கர்த்தருடைய வார்த்தையில உங்க நேரத்தை நீங்க இன்வெஸ்ட் பண்ணுவதின் பலனை அனுபவிப்பீர்கள். Therefore, my friend, கர்த்தர் உங்கள் நாவில அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். எப்படிப்பட்ட அதிகாரம்? மரணமும் ஜீவனும். There is life and death. I repeat, there is life and death. நீங்கள் பேசினால் மரிக்கும் நிலையில் இருக்கிற காரியங்கள் உயிரடையும். தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பேசும் பொழுது கர்த்தருடைய வல்லமை அங்கே கட்டவிழ்க்கப்படுகிறது. ஆம், எஸ், இனி எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லப்பட்ட இடத்துல நீங்க போய் பேசுனீங்கன்னா அங்கே வெளிச்சம் உண்டாகும், ஜீவன் உண்டாகும், காரியங்கள் மாறுதலாய் முடியும். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உன்னை
அதிசயங்களை காண பண்ணுவேன். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். Fear not, my friend. உங்கள் இருதயங்கள் கலங்காதிருப்பதாக. வாக்கு பண்ணின தேவன் உண்மையுள்ளவர். நிச்சயமாய் நமக்கு அதிசயங்களை செய்வார். நம் இருதயம் விரும்புகிற அற்புதங்களை செய்வார். இன்றைக்கும் இந்த Facebook லைவ்ல இணைந்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். Thank you so much for joining. We pray for you every day. தயவு செய்து உங்கள் விண்ணப்பங்களை எங்களுக்கு எழுதுங்கள். உங்கள் விண்ணப்பங்களுக்காக ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்படியே நம்ம கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போமா? தேங்க்யூ. அன்பின் பரலோக பிதாவே, இன்றைக்கும் இந்த Facebook லைவ்ல இணைந்த இந்த அன்பு நண்பர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஐயா. கர்த்தருடைய ஆணிகள் பாய்ந்த கரங்கள் ஒவ்வொருவரின் மேலும் இறங்கட்டும். விசேஷமாய் ஒவ்வொரு குடும்பத்திலும் உங்களுடைய சமாதானம் இறங்கட்டும். வீடுகளுக்குள்ள ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னம் இறங்குகிறதற்காய் நன்றி. ஒவ்வொரு வீட்டிலும் தேவ சமாதானமும் தேவனுடைய மகிமையும் இறங்கட்டும். தேவனுடைய ஆளுகை இறங்கி வரட்டும். குடும்பங்களை அலை கழிக்கிற எல்லா பொல்லாத ஆவிகளையும் இப்பொழுது நான் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறேன். குடும்பங்களிலே சமாதானமும் ஒருமனமும் உண்டாகட்டும். அன்பும் சந்தோஷமும் உண்டாகட்டும் அப்பா. குடும்பங்களை ஆசீர்வதியும். குடும்பங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். விசேஷமா இந்த நாளிலே எங்கள் இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். எங்கள் சென்னை பட்டணத்திற்காக ஜெபிக்கிறோம். இந்த கொரோனா வைரஸ்ல இருந்து ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுப்பீராக. கர்த்தருடைய வல்லமையை கட்ட அவிழ்க்கிறோம். எல்லாம் சுட்டரிக்கப்பட்டு போகட்டும் அப்பா. தலைவர்களுக்கு ஞானத்தை தாரும் ஆண்டவரே. எங்கள் ஜனங்களுக்கு ஒரு விடுதலை அருளும். எங்கள் ஜனங்களுக்கு ஒரு விடுதலை அருளும் அப்பா. அருளும், ஆசீர்வதியும். உலகத்தின் தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு தேசத்திலும் கர்த்தருடைய விடுதலை கடந்து வரட்டும். கர்த்தருடைய அக்கினி ஊற்றப்படட்டும். ஒவ்வொரு தேசத்திலும் உங்களுடைய சேமமும் சுகமும் உண்டாகட்டும். தொடர்ந்து எங்களை வழி நடத்துவீராக. எல்லா துதிகரமாக உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். இந்த பாடலை பாடி நாம் முடிப்போம். Let us sing this beautiful song. அதிசயமாய் நம்மை நடத்திடுவார். ஆனந்தமாய் சாற்றிடுவோம். இன்னொரு பாட்டு. அதிசயமாய் நம்மை நடத்திடுவார். ஆனந்தமாய் சாற்றிடுவோம். தேசமே பயப்படாதே. தேவன் பெரிய காரியம் செய்வார். தேசமே பயப்படாதே. தேவன் பெரிய காரியம் செய்வார். அதிசயமாய் நம்மை நடத்திடுவார். ஆனந்தமாய் சாற்றிடுவோம். Once again. அதிசயமாய் நம்மை நடத்திடுவார். ஆனந்தமாய் சாற்றிடுவோம். Thank you so much. May God bless you.